சதுர்வேத மங்களத்தில் தானாக தோன்றிய வேப்ப மரத்தில் பால் வடியும் அதிசயம். தரிசனம் செய்ய குவியும் பக்தர்கள். சிவகங்கை மாவட்டம் சிங்கப்புணரி அருகே சதுர்வேத மங்களத்தில் காலமேகம் பிள்ளை வீட்டில் வேப்பமரம் தானாக தோன்றியுள்ளது. வேப்பமரம் முன்பு 18ஆம் படி கருப்பர் கோவில் வேல் வைத்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இவர்கள் மட்டும் இல்லாமல் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் தினசரி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அழகர் கோவிலுக்கு போக முடியாமல் இருக்கும் பக்தர்கள் இங்கு வந்து மண்ணை எடுத்து நெற்றியில் பூசி செல்கின்றனர். மற்ற வேப்பமரம் மாதிரி இல்லாமல் இலையுதிர் காலத்தில் இலைகள் உதிராது, பூ பூக்காது, காய் காய்க்காது. அந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த இந்த மரத்தில் திடீரென பாலும் எண்ணெய் போன்ற ஒரு திரவம் வெளிப்பட்டுள்ளது. இதனை கண்ட பக்தர்கள் உடனே பிரான்மலை உமாபதி சிவாச்சாரியாரை வரவழைத்து பால் வடியும் இடத்தில் அரிசி மாவில் கருப்பர் முகம் வடிவமைத்து சிறப்பு பூஜை, சிறப்பு அபிஷேகம், மாலை அணிவித்து தீபார்த்தனை காண்பித்து வழிபாடு செய்தனர். அப்போது பால் வடியும் தகவல் அறிந்து பல்வேறு கிராமங்களில் இருந்து வந்த ஏராளமான பெண் பக்தர்கள் வழிபாடு செய்தபோது ஒரு சிலருக்கு அருள் வந்து சுவாமி ஆட்டம் ஆடிய சம்பவம் நடந்தது. மேலும் சிறப்பு பூஜை, அபிஷேகம் நடந்தபோது கருட பகவானும் ஆஞ்சநேயர் நேரடியாக மரத்திற்கு வந்து காட்சி தந்தனர். வேப்ப மரத்தில் பால்வடியும் தகவல் அறிந்து பல்வேறு பகுதியில் இருந்து கிராம மக்கள் சுவாமி தரிசனம் செய்ய வந்த வண்ணம் உள்ளனர்.